கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நம்ம என்னதான் திறமைகளை வளர்த்துக்கிட்டாலும் பயத்தை மேற்கொள்றதுக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, ஆனா அதுக்கு எதிர்மறையா இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்திருக்காரு. ஒரு தேசத்துல ஒரு சிறந்த வில்வித்தைக்காரன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய பெருமை, தான் தான் இந்த தேசத்திலேயே சிறந்த வில்வித்தைக்காரன் அப்படின்னு. அப்போ அந்த நாட்டுடைய ராஜா அவன் கிட்ட சொன்னாரு, நான் உனக்கு ஒரு சோதனை வைக்க போறேன், நீ அதுல ஜெயிச்சிட்டனா இந்த நாட்டிலே நீ தான் சிறந்த வில்வித்தைக்காரன் அப்படின்னு ஒப்புக்கொள்றேன் அப்படின்னு. அவன் ஒப்புக்கொண்டான். அதனால அவங்க எல்லாம் கிளம்பி காட்டுக்குள்ள போனாங்க. அங்க ஒரு குறுகின தொங்குற பாலத்துல அந்த வீரனை நிக்க வச்சாங்க. தூரத்துல ஒரு மரத்துல ஒரு பழத்தை கட்டி வச்சுட்டாங்க. அப்போ அந்த ராஜா சொன்னாரு, இந்த பாலத்துல நின்று நீ அந்த பழத்தை ஒரே அம்புல கீழே கொண்டு வரணும் அப்படின்னு. இந்த வீரன் சொன்னா ரொம்ப எளிது அப்படின்னு. அவன் தன்னுடைய குறியை வைக்கும் போது அந்த பாலம் அசைஞ்சிட்டு இருக்கத உணர்ந்தான். கொஞ்சம் பயந்தான், தடுமாற்றம் ஏற்பட்டுச்சு, வில் வேற திசையில போயிடுச்சு. இவன் ரொம்ப சோர்வா கீழே இறங்கி வந்தவுடனே ஒரு முதியவரை அந்த ராஜா தன்னுடைய வில்லை வச்சு அந்த பழத்தை கீழே இறக்க சொன்னாரு. அப்போ அந்த மனிதன் கேட்டான், என்னை விட இவர் திறமைசாலியா, வயதானவரா இருக்காரே அப்படின்னு. அப்போ அந்த முதியவர் சொன்னாரு, உன்னை விட எனக்கு அனுபவம் அதிகம், உன்னுடைய பயிற்சியை விட அனுபவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அவர் நேராக அந்த பாலத்தில் போய் நின்னாரு, குறி வச்சாரு, பழம் கீழே விழுந்துருச்சு. வீரனுக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டான். அப்போ அந்த முதியவர் சொன்னாரு, நீ உன்னுடைய திறமைய சிறப்பாக வளர்த்துருக்க, ஆனால் நான் பயத்தை மேற்கொள்றதுக்கு நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு. அப்போதான் அந்த வீரனுக்கு புரிஞ்சுது, நம்ம பயத்தை மேற்கொண்டா மட்டும்தான் திறமைகளை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு. பயப்படக்கூடாது, ஏன்னா கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அடுத்த கதையில் சந்திப்போம்.